இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஊப்ஸ் கான்செப்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், இன்ஹெரிட்டன்ஸ்ல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு, அண்ட் ஒரு 2 இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ப்ரோக்ராம் கோடிங்கோட பார்ப்போம். ஸோ தட் கான்செப்ட் கிளியரா புரியும். நம்மளோட லேமேன் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அதோட கண்ணு வந்து அம்மா மாதிரி இருக்கு, காது வந்து அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது பேரண்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து குழந்தைங்க இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இதை எப்படி வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ல எடுத்துட்டு வருவோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், கிளாஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இங்க வந்து பேரண்ட் கிளாஸ் அண்ட் சைல்டு கிளாஸ் இருக்கும். ஸோ பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிக்குது அப்படின்னா அதை வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட 2 கிளாஸ் ஆவது இருக்கணும். ஸோ சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரோக்ராம் வந்து இன்னும் ஒரு 2 ஸ்லைட் கழிச்சு வரும். இன்ஹெரிட்டன்ஸோட அட்வான்டேஜ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீயூசபிலிட்டி. ஸோ பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற கோட் வந்து இப்போ இன்னொரு கிளாஸ்ல தேவைப்பட்டதுன்னா அதை நம்ம சைல்டு கிளாஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை டைரக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ். ஸோ பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற கோட்ல ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதுல மட்டும் மாத்தினா போதும், சைல்டு கிளாஸ்ல மாத்த வேண்டாம். எக்ஸ்டெண்டபிலிட்டி. ஸோ ஏதாவது இப்போ புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பேரண்ட் கிளாஸை டச் பண்ணாம ஜஸ்ட் நம்ம சைல்டு ஒரு புதுசா ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த ஃபீச்சரை ஆட் பண்ணிடலாம். அட்வான்டேஜ்னு இருந்தால் கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்ன? சைல்டு கிளாஸ் வந்து டோட்டலாக பேரண்ட் கிளாஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ பேரண்ட் கிளாஸ் ஏதானும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சைல்டு கிளாஸை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் நிறைய இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணினோம் அப்படின்னா ஒரு எரர் இருக்குன்னா அதை ட்ராக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்ம C++ல வந்து 5 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. சிம்பிள் ஆர் சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல், ஹைபிரிட் அண்ட் ஹைராக்கியல். ஸோ இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து சைல்டு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணும். மல்டிபிள் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து 2 பேரண்ட் கிளாஸ் இருக்கும், 2 இல்லைன்னா அதுக்கு மேல பேரண்ட் கிளாஸ் இருக்கும். அண்ட் ஒரு சைல்டு கிளாஸ் வந்து அந்த 2 பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணும். அடுத்தது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும். அண்ட் அடுத்தது வர கிளாஸஸ்லாம் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் போத் பேஸ் கிளாஸ் அண்ட் டெரைவ் கிளாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிங்கிற கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா சி கிளாஸ்க்கு வந்து அது பேரண்ட் கிளாஸ், ஆனா ஏ கிளாஸ்க்கு வந்து அது சைல்டு கிளாஸ். ஸோ அதுதான் வந்து மல்டி லெவல். வி ஆர் ஹேவிங் மல்டிபிள் லெவல். ஸோ அடுத்தது வந்து ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜஸ்ட் நம்மளோட மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஆப்போசிட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா we will be having only one parent class and multiple child class. Then final வந்து hybrid. ஸோ ஹைபிரிட் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் 2 இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம கிட்ட ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்கு, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்கு. ஸோ 2 இன்ஹெரிட்டன்ஸை சேர்த்து யூஸ் பண்றதுனால நம்ம இதை வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றோம். ஸோ கோடு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கான்செப்ட் ஈஸியாக புரியும். ஸோ நான் இங்கே சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்செக்ட் கிளாஸ், இன்னொன்று வந்து பி கிளாஸ். ஸோ இன்செக்ட் கிளாஸ் வந்து அதுக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அண்ட் வேரியபிள்ஸ் நான் எதுவும் கொடுக்கல. அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃப்ளை. அண்ட் பி கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கிட்ட ஹனிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, வேரியபிள்ஸ் இல்லை. வேரியபிள்ஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ இப்போ பி கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ சைல்டு கிளாஸ். நான் ஏன் சைல்டு கிளாஸ் சொல்றேன் அப்படின்னா பி கிளாஸ் வந்து இன்செக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறது. அந்த கோலன் பப்ளிக் இன்செக்ட் போட்டிருக்கிறது வந்து இட் இண்டிகேட்ஸ் நம்ம மேல இருக்கிற கிளாஸை வந்து பப்ளிக்கா இங்க யூஸ் பண்றோம்னு. இந்த கேஸ் நான் பிரைவேட் அப்படின்னு போட்டிருந்தேன் பப்ளிக் பதிலா அப்படின்னா மேல இருக்கிற கிளாஸோட வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை இந்த கிளாஸ்க்குள்ள வந்து பிரைவேட்டா யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ பிரைவேட்டா நான் எதுக்குள்ள யூஸ் பண்றேன்னா இப்போ பி கிளாஸை இன்னொரு ஃபங்க்ஷன் இன்னொரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து இந்த ஃப்ளைங்கிற ஃபங்க்ஷனை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பி கிளாஸ்க்குள்ள பிரைவேட் ஃபங்க்ஷனா மாறிடுது. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் எப்பவுமே மெயின் ஃபங்க்ஷன்ல ஆரம்பிக்கும். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல நான் பி அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் பி அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த பி ஆப்ஜெக்டை வச்சு
நான் என்னோட ஹனி ஃபங்க்ஷனை கால் பண்றேன் அண்ட் பி ஆப்ஜெக்டை வச்சு ஃப்ளை ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ யூஸ்வலா எந்த கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோமோ அதை கால் பண்ற அந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்றது ஈஸி. பட் இங்க பார்த்தோம்னா நம்ம இன்செக்ட்ங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணல, ஆனா அதுல இருக்கிற ஃப்ளை அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். அதுவும் எதை வச்சு கால் பண்ணிருக்கோம்? பி அப்படிங்கிற சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணிருக்கோம். இது எப்படி சாத்தியமாகுதுன்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்னால சாத்தியம் ஆகுது. ஸோ நம்ம பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பி கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கிறதுனால அந்த ஃப்ளைங்கிற ஃபங்க்ஷனை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஐ திங்க் ப்ரோக்ராம் இஸ் கிளியர். ஸோ இன்னொரு இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் பார்த்துருவோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? மோர் தேன் ஒன் பேரண்ட் கிளாஸ் அண்ட் ஒன் சைல்டு கிளாஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், பர்சன் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். ஸோ டீச்சிங்க்கு பக்கத்தாப்புல கோலன்லாம் எதுவும் போடாதனால கண்டிப்பா இட் இஸ் அ பேரண்ட் கிளாஸ். அதே மாதிரி லேர்னிங்க்கும் எதுவும் கோலன்லாம் போடாதனால இட் இஸ் ஆல்சோ எ பேரண்ட் கிளாஸ். ஸோ டீச்சிங் கிளாஸ்ல வந்து டீச்சிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, லேர்னிங் கிளாஸ்ல வந்து லேர்ன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் இருக்கு. ஸோ இப்போ பர்சன் அப்படிங்கிற கிளாஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து இந்த கான்செப்ட் பிரகாரம் டீச்சிங் கிளாஸையும் சரி லேர்னிங் கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு கிளாஸ், ஒரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்றதா இருந்தா பிரச்சனை கிடையாது, வெறும் பப்ளிக் அந்த கிளாஸ் நேமா போட்டுடலாம். ஸோ இங்க ரெண்டு கிளாஸை இன்ஹெரிட் பண்றதுனால கிளாஸ் பர்சன் கோலன் போட்டுட்டு தென் அந்த கோலன் தான் வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸே சொல்லுது இல்லையா? ஸோ கோலன் போட்டுட்டு எந்த எந்த கிளாஸ் நம்ம இன்ஹெரிட் பண்றோமோ அதை வந்து கமா போட்டு செப்பரேட் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் டீச்சிங் கமா பப்ளிக் லேர்னிங். ஸோ டீச்சிங் அண்ட் லேர்னிங் கிளாஸை நான் பப்ளிக்கா ஆக்சஸ் பண்றேன், அதாவது டீச்சிங் அண்ட் லேர்னிங் கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ண போறேன் இந்த கிளாஸ்க்குள்ள அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்? ஸோ முன்னாடி சொல்லிடணும், ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல வரும்பொழுது ஆப்ஜெக்ட் நான் எந்த கிளாஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன்? பர்சன் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஈவன் தோ பர்சன் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலன்னா. பட் இங்க இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த ஆப்ஜெக்டை வச்சு லேர்னுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், அந்த ஆப்ஜெக்டை வச்சு டீச்சுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன் அண்ட் எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எப்போவுமே வந்து வீடியோவை அப்படியே பார்த்துட்டு ஜஸ்ட் போகாதீங்க. ஸோ வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே புரியும். தேங்க்யூ.